ஒரு கனெக்டடா ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் கேட்குறேன் டாக்டர் சுமந்த். அதிமுக, பிஜேபி, என்டிஏ இது ஒற்றுமையோட இருக்கா? அப்படி ஒரு தோற்றம் இருக்கா? அப்படி நம்பப்படுதா? இதை தாண்டி இது டிஎம்கே உடைய மைட்டை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு பலம் பெற்றிருக்கா உங்க பார்வையில? நிச்சயமா அந்த இரண்டாவது கேள்விக்கு இல்லை. இன்றைய சூழல்ல திமுகவை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு பலம் பெறவில்லை அப்படிங்கறது நம்ம கிட்டத்தட்ட இட்ஸ் எ யுனானிமஸ் ஒப்பீனியன். என்ன சிக்கல் என்றால் அதிமுக சற்று இறங்கி வர வேண்டும். திரு எடப்பாடி அவர்கள் ஒரு ஜெயலலிதாவோ ஒரு எம்ஜிஆரோ அல்ல. அதை முதல்ல ரியலைஸ் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிள். இப்போ சமீபத்துல சி ஓட்டர் போல 47-48% கொடுத்தாங்க திமுக கூட்டணிக்கு. அது 48ங்கிறது விட்டுடுங்க, மேபி அது ஒரு 40க்கே குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. 40% நீங்க வாங்கினாதான் நீங்க காம்படிஷன்லயே இருக்கீங்க வெற்றி பெறுவதற்கு. 40% வாக்கு இன்றைய சூழலில் அதிமுக பாஜக கூட்டணியிடம் இல்லை. அவங்க சி ஓட்டரே சேரிட்டபிளா கொடுத்தது 37%. காலம் இருக்கே டாக்டர். இல்ல ஹரி, காலம் இருக்கிறது. அந்த டைம்ல மொமெண்டம். நீங்க எப்பவுமே ஒரு பில்டப் டு தி எலெக்ஷன்ல ஒரு மொமெண்டம் தான். மொமெண்டத்துல நீங்க எல்லாரையும் இன்னைக்கே கூட்டணியில சேர்த்துக்கிட்டு ஒரு மிக பிரம்மாண்ட கூட்டணியை நீங்க 8 மாசத்துக்கு முன்னாடி அமைக்கணும்னு யாருமே சொல்லல. ஆனால் ஏற்கனவே இருக்கிறவங்க வெளியே போக கூடாது இல்லையா? இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் அவர் வெளியே போற மாதிரியே சொல்லலையே. முன்னாடி நாங்கள்லாம் முன்னாடி என்டிஆர் இருக்கோம்னு சொன்னாரு. ஹரி, அவர் சொன்னதே மீண்டும் சொன்னார். அதிமுக தாங்க திருப்பி சேர்றாங்க, நாங்க ஏற்கனவே இருக்கிறோம்னு சொன்னாரு. மீண்டும் சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு? டிசம்பர்ல நாங்க யோசிச்சு முடிவெடுப்போம். என்ன காரணம் நீங்க சொல்லுங்க. என்ன மாறி இருக்கிறதுன்னு சொல்லுங்க. சோ இதெல்லாம் அதிமுகவுக்கு நல்லதே அல்ல. அதே மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்கள் பெரிய ஒரு வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூற இயலாது. ஆனால் ஒரு சீனியர் லீடர் அவரை போய் சந்தித்து ஒரு சமரசம் பேசுவது எந்த தவறும் கிடையாதுங்க. இன்னைக்கு அதிமுகவுக்கு தான் மற்ற கட்சி அவர் இம்பிராக்டிகலான சில டிமாண்ட்ஸ் வச்சு அவங்கள சரி இவங்கள சரி கட்சிக்குள்ள சரி அப்படின்னு வச்சா இல்ல. ஹரி இட்ஸ் சிம்பால். இது எல்லாமே பொதுமக்களோட பெர்செப்ஷன். ஒரு வேளை திரு எடப்பாடி போய் நேரடியாக சந்திக்கிறார், அதுக்கப்புறம் செங்கோட்டையன் போறாருன்னா செங்கோட்டையன் தான் சொல்லுவாங்க. என்னங்க இவ்வளவு இறங்கி எஸ்டிஎஸ் போகும்போது எஸ்டிஎஸ் வீட்டுக்கு எம்ஜிஆர் போனாருன்னு சொல்லுவாங்க. அவர் உள்ள இருந்துட்டு பார்க்கலன்னு சொல்லுவாங்க. அது எம்ஜிஆர் எஸ்டிஎஸ் அதிருப்தியா இருக்கும்போது அவர் வீட்டுக்கே போனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க செல்வி ஜெயலலிதாவா இருக்கட்டும் திரு எம்ஜிஆரா இருக்கட்டும், அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்தவர்களை திருப்பி கட்சியில சேர்க்கலையா? சோ இதுல பாலிடிக்ஸ்ல நீங்க எப்படி ஒரு ஈகோ பொசிஷனை எடுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாக்க உங்களுக்கு நாளைக்கு என்ன ஆகும்? இது இப்போ ஒரு வேளை நாளை செங்கோட்டையன் சென்று விட்டால், மற்றவர்களுடன் இணைந்து விட்டால், ஒருவேளை டிடிவி ஓபிஎஸ் ஓட இணைந்து விட்டால், அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களே ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்களிடம் போய் சொல்லுவாங்க, என்னங்க இது இப்படி பண்றீங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க, நம்ம கிட்ட வரணும்னு விருப்பப்பட்டவங்க. சரி, ஓபிஎஸ் உங்களுக்கு சேர்க்க வேண்டாம், அது வேற விஷயம். அவர் கட்சி, அவருக்கு அமைப்பு கட்சி என்று ஒன்று இல்லை இன்னைக்கு. பட் டிடிவியை நீங்க சேர்க்காம இருக்கிறதுல என்ன லாஜிக் இருக்கு? டிசம்பர் நாங்கள் அப்புறம் காலம் பதில் சொல்லணும். காலம் என்னத்துக்கு பதில் சொல்லும்? இன்றைய சூழலில் இந்த குழப்பத்திற்கு நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தது, அதிமுக பாஜக உறவுகளில் பிரச்சனை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருந்தது பாஜக, நாட் அதிமுக. முதல்ல ஐ எம் டாக்கிங் அபவுட் தி ஃபர்ஸ்ட் அலையன்ஸ். தொடர்ந்து திரு அண்ணாமலை உடைய விமர்சனங்கள், கருத்துக்கள் இதெல்லாம் தான் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. ஆனால் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்த பிறகு பாஜகவிடம் ஒரு அமைதி காணப்படுகிறது, ஒரு ஒத்துழைத்து போகணும் என்ற ஒரு நோக்கம் காணப்படுகிறது. இப்ப திடீர்னு நான் இவரை பார்க்க மாட்டேன், அவங்கள பார்க்க மாட்டேன், இவங்கள சேர்க்க மாட்டேன், அப்புறமா சொல்றேன் பதில். வாட் அப்ரோச் இஸ் திஸ்? நாளைக்கு சரிங்க, இப்ப நாளைக்கு 1 சீட்டோ 2 சீட்டோ ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அந்த 1 சீட் 2 சீட் வரலன்னா பெரிய லாஸ் கிடையாது. அதிமுக மீண்டும் வெற்றி பெறவில்லை என்றால் திரு எடப்பாடி அந்த தலைமை பொறுப்பில் இருக்க இயலாது, அவ்வளவுதான். அது புரிந்து கொள்ளாமல் அன்லஸ்
ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுக்கிட்டு 3 மாசம் தேர்தலுக்கு முன்னாடி எல்லா நகர்வுகளும் செய்வாரு என்று அது ஒரு பாசிபிலிட்டி. ஆனால் திங்ஸ் ஆர் மொமெண்டம் இஸ் கோயிங் அவே. இப்ப என்ன, அவர் களத்துக்கு போயிட்டாரு, தமிழ்நாடு முழுக்க சுற்றி சுற்றி வராரு, திமுக தலைவர்கள் கூட போல களத்துல பர்மனண்டா இருந்தால் கூட அதிமுக மற்றும் பாஜக இரு கட்சிகளும் மட்டும் தனித்து போட்டியிட்டால் ஒரு கூட்டணியில் அந்த கூட்டணி வெற்றி பெற இயலாது. இன்னும் ஒரு 6, 7, 8, 10 கட்சிகளை உறுதியாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். எவ்ரி ஓட் கவுண்ட். பாருங்க ஹரி, நீங்க எல்லா கட்சியும் சேர்த்துக்கிட்டா கூட சென்னை சுற்று வட்டார பகுதியில உங்களுக்கு பெரிய அளவுல ஆதரவு கிடையாது. ஜெயிக்கிறது கஷ்டம். டெல்டால ஜெயிக்கிறது கஷ்டம். கொங்கு பெல்ட்ல எஸ் நீங்க ஜெயிப்பீங்க. தென் தமிழ்நாட்டில் இவர்கள் எல்லாம் தேவை. முக்குளத்தோர் சமுதாய வாக்குகளை பெறுவதற்கு உங்களுக்கு திரு நயினார் நாகேந்திரன் மட்டும் வைத்துக் கொண்டு போராது. உங்களுக்கு இன்னும் 2-3 தலைவர்கள் தேவை. பர்செப்ஷன் தானே இதெல்லாம். மக்கள் இப்போ இந்த டிபேட் தொடர்ந்து இங்க மட்டும் இல்ல, நிறைய சேனல்ஸ்ல போயிட்டு இருக்கு, யூடியூப்லயும் போயிட்டு இருக்கு. அது அப்கோர்ஸ் 7 மாசம் முன்னாடி 8 மாசம் முன்னாடி இப்படி பேசி அதற்கு பிறகு வெற்றி பெற்ற கட்சிகள் எக்கச்சக்கமான கட்சிகள் இருந்திருக்கின்றன. அதனால இப்ப போய் இதுதான் ரிசல்ட் சொல்லவே முடியாது. ஆனால் அணுகுமுறை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பர்டிகுலரா நான் ஏன் டிடிவி கேஸ் ஹைலைட் பண்றேன்னா, அவர் வெளியே செல்ல உத்தேசம் இல்லாதவர். அவர் எங்கேயாவது ஒரு வாட்டி சொன்னாரா, நாங்க என்டிஏ கூட இல்லைங்க, பிஜேபி விட்டுட்டு நாங்க போயிடுவோம், நாங்க முடிவு தனியா எடுப்போம். அவரையே இந்த மாதிரி ஒரு முடிவு ஒரு பேச்சுக்கு கொண்டு தர்றதுன்னா நிச்சயமாக அது ஒரு தவறான. எல்லாரையும் சேப்பாங்களா, இருக்கிறவங்கள விடுவாங்களான்னு கேக்குறீங்க. நான் டேக் திஸ் டு மிஸ்டர் பொன்வில்சன். உங்கள்ட்ட வரேன், யூ கேன் இன்டராக்ட். திரு பொன்வில்சன், டாக்டருடைய கருத்துக்களை ஆக்கப்பூர்வமான விமர்சனமா நீங்க எடுத்துக்கலையா? இல்லை இப்போ டாக்டருடைய கருத்தில் என்ன சொல்ல வரனா, திமுகவை வீழ்த்தக்கூடிய கெப்பாசிட்டி இப்போ இல்லை இருக்கிற கூட்டணிக்குன்றாரு. அதாவது மக்களை மட்டுமே நம்ம வெறும் கட்சி ஆதரவாளர்கள் என்ற விதத்தில் மட்டுமே மக்களை பார்க்கக்கூடாது. அடுத்தது சமூக ஆதரவாளர்கள், முக்குளத்தோர் அப்படின்ற மாதிரி வெறும் சமூக ஆதரவாளர்ன்ற எல்லையில் மட்டுமே பார்க்கக்கூடாது. திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அந்த கூட்டணி இருக்குதான்னா இல்லைன்னு அவர் சொல்லலாம். ஆனால் திமுகவின் செயல்பாடுகளை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அந்த கூட்டணி இருக்குதான்னா தாராளமாக இருக்கு. நீங்க சொல்லுங்க, அதிமுகவும் பாஜகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி பலங்கிறது திமுகவை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது அந்த அளவுக்கு பலமா இருக்கு, இதுவே போதுமா? நிச்சயமாக திமுகவின் செயல்பாடுகளை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு இருக்குதுன்ற திமுகவின் செயல்பாடுகளை, திமுகவின் மக்கள் விரோத கொள்கைகளை, திமுகவின் நிர்வாக குளறுபடிகளை, திமுகவின் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை, திமுகவின் விலைவாசி ஏற்றத்தை, இதையெல்லாம் சேலஞ்ச் பண்ற இடத்துல அந்த மகா பெரிய கட்சியோட ஒரு கூட்டணி இருக்கிறது. அதை தான் நான் சொல்றேன். அதுல அடிஷனல் கூட்டணிகள் வர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடிஷனல் கட்சிகள், ஆனால் அந்த கட்சிகள் எடுக்கிற முடிவு தானே அவங்க முடிவு. அதே மாதிரி எடப்பாடியார் முதல் முறை பேசும்பொழுது நீங்க சொல்ற அந்த விஷயத்துல நீங்க டிடிவி ஓபிஎஸ் சொல்லும்போது டிடிவி அவர் குறைச்சி சொல்லல. ஆனால் ஓபிஎஸ் சொல்லும்போது சொன்னாரு, என்ன சொன்னாரு, இந்த மாதிரி அவர் தனி கட்சி வச்சிட்டு இல்ல, அவர் எங்க கட்சியை தான் கிளைம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வழக்கு போட்டிருக்காரு. அதனால அது டிடிவி அப்படி இல்லையே, டிடிவி கூட ஷேர் ஸ்டேஜ் கூட ஷேர் பண்ணலையே. உங்களுக்கு தெரியாது இல்ல, தமாகவோட உங்களுக்கான தொடர்புகள் தெரியும். மூப்பனார் நிகழ்வுல ஏன் கலந்துக்கல டிடிவி? இல்ல அந்த பேட்டியில தெளிவா சொன்னாரா இல்லையா? அந்த பேட்டியில எடப்பாடி பழனிசாமி டிடிவியை பற்றி சொல்லும்போது எதுவுமே சொல்லல. டிடிவி கட்சி வச்சிருக்கிறத சொல்லல. ஆனால் ஓபிஎஸ் நாங்க கேள்வி 2 விஷயத்தையும் நிருபர் கேட்டாரு. டிடிவி ஓபிஎஸ் எப்படி இருப்பாங்கன்னு. இல்ல ஓபிஎஸ் கிட்ட கட்சி இல்லையேன்னு சொன்னார். அவர் கட்சி வச்சிட்டு இல்லையே, அது இல்லாம எங்களை கிளைம் பண்றாரு எதிரா, அதுதான் கேள்விக்குறி தான் சொன்னாரு. அதற்கு பிறகு என்ன மாற்றங்கள் நடந்ததுன்னு தெரியாது. விஜய் பக்கம் என்ன சிக்னல் வந்ததுன்னு தெரியாது. தினகரன் பேச்சில மாற்றம் வந்ததுதான் தெரியாது. அதையும் யோசிக்கணும், அந்த விஷயங்களை யோசிக்கணும். அவர் தரப்புல என்ன முன்னெடுப்படுத்தாருன்னு தெரியாது இல்ல, அவர் வேற ஆப்ஷன் ஓபன் பண்ணிருக்கலாம். எஸ் டாக்டர், ஒரே நிமிஷங்க. ஒரு இன்டர்வியூல கேக்குறாங்க டிடிவி கூட்டணியில இருக்காரான்னு. காலம் பதில் சொல்லணும்னு என்ன பதில் சொல்றது? என்டிஏல அவர் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி அவர் இருக்கிறாரு. அது என்ன, அதுக்கு என்ன காலம் பதில் சொல்றது? காலம் என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு? நீங்க டிசைட் பண்ணி நீங்க சொல்றது சார், நீங்க சொல்றது லேட்டர் ஸ்டேஜ் இல்ல. டிடிவியோட அறிக்கையை படிங்க, டிடிவி பேட்டியை பாருங்க. நான் 2 மாசம் முன்னாடி கதையை சொல்றேன். நானு
2 மாசம் முன்னாடி போன மாசம். அதுதான் சார். அதிமுக பாஜக கூட்டணி வந்து மீண்டும் அமைக்கப்பட்ட போது அவரிடம் போய் கேக்குறாங்க, கூட்டணியில நீங்க இருப்பீங்களான்னு. நாங்க தாங்க என்டிஏல இருக்கோம், அதிமுக தான் வந்து சேர்ந்து இருக்குதுங்கிறாரு. அப்படி சொன்ன ஒரு மனிதன் 2 மாதத்துக்கு என்ன சொல்றாரு? நீங்க சொன்னதுக்கு அடுத்துதான் எடப்பாடியார் பேசினாரு. நீங்க சொன்னதுக்கு அடுத்துதான் எடப்பாடியார் பேட்டி. அதற்கு பிறகு டிடிவி பேட்டி வேற மாதிரி இருந்துச்சு. அதற்கு பதில் வருது. டிடிவி பேட்டி வேற மாதிரி இருந்துச்சு. காலம் பதில் சொல்லும். அப்புறம் தான் எல்லா அறிக்கை எல்லாமே வந்தது. அதுதான் சொல்றேன். நீங்க சார் காலம் பதில் சொல்லும், காலம் கடந்து விட்டது, 2 பேருக்கும் வித்தியாசம் சொன்னாரு. அதாவது ஓபிஎஸ் காலம் கடந்து விட்டது, டிடிவிக்கு காலம் பதில் சொல்லும் சொன்னாரு. அது நீங்க சொல்றது வந்து ஐயா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. நீங்க சொல்றது வந்து டிடிவி வந்து முதலமைச்சர் வேட்பாளரை பற்றி 2வது முறையாக ஓப்பனாக சொல்லவில்லை 2வது பேட்டியில. அதற்கு பிறகுதான் இந்த விளைவு வந்துச்சு. ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் தான் அப்படின்றது தான் வந்துச்சு எடப்பாடி ஐயா கிட்ட இருந்து. அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த நேரத்துல விஜய் கிட்ட என்ன பேச்சுவார்த்தை நடந்தது தெரியல. உங்களுக்கு தான் அவர் தேவை, அவருக்கு உங்களுக்கு தேவை, நீங்க தேவையில்லை. அதுதான் அந்த புரிதல் தான் அதிமுகவுக்கு ஏற்படவில்லைங்கிற. இன்று அது ஏசி சண்முகமாக இருக்கட்டும், ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், இல்ல பாரிவேந்தராக இருக்கட்டும், எல்லோருமே அதிமுகவுக்கு தேவை. அதிமுக வந்து அவர்களுக்கு திமுகவுடைய அணுகுமுறையை பாருங்களேன் திரு வில்சன். சின்ன சின்ன கட்சி யாருமே அவங்க விடுறதில்லையே, லீவிங் நோ ஒன் பிஹைண்ட் அப்படின்னு எல்லாரையும் அரவணைக்கிறாங்கல்ல. அந்த அரவணைப்பு இன்னைக்கு அதிமுக தலைமையிட்ட இருக்கா? பாரிவேந்தர் எங்க சார்? இல்லைங்க, ஒரு காலகட்டத்தில் அவர் இல்லையே. பாரிவேந்தர் இருக்காரு. இல்ல அது அவர் திமுக கூட்டணியில தான் சார் ஜெயிச்சார் அவரு. அப்புறம் பாரிவேந்தர் இல்ல அங்க. அதனால எல்லா கட்சியுமே வந்து எந்த சூழ்நிலை எவ்வளவு விக்கெட் இருக்குதுன்றது தெரியாது. அந்த களத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால தானே விரும்பி தான் தோக்கணும்னு எந்த கட்சி தலைவரும் நினைக்க மாட்டாங்க. ஓகே, அதுதான். அது இன்னொன்னு காலமும் இருக்கிறது. அதனால அது வந்து வெளிப்படையா எதுவுமே சொல்லல. காலம் இருக்கிறது. அந்த காலம் வரும்போது எல்லாம் கைகூட வேண்டிய அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் அமெண்ட் பண்ண முடியுங்கிறீங்க.